Good morning everyone. So on behalf of Ramkhan Staff Technology Department of Mechanical Engineering RIT MECAT Center, I welcome you all for this lecture series of finite element analysis. So this is our YouTube channel link and website link. So kindly subscribe for getting new updates regarding FEA. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா லாஸ்ட்டு வீடியோஸில் ஸோ நான் 5 யூனிட்டுக்குமே இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த யூனிட்டில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ யூனிட் 3யோட ஃபார்முலா கன்சாலிடேஷன், ஸோ என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன், ஸோ 3rd யூனிட்டில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும்ட்டு. ஸோ அந்த 3rd யூனிட்டில் ஸோ ட்ரையாங்குலர் எலமெண்ட் அப்படின்ற டாபிக் ஸ்கேலார் வேரியபிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ட்ரையாங்குலர் எலமெண்ட் அப்படின்னா ஸோ 3 நோடு, ஹியர் வி ஹாவ் அ 3 நோடு இல்லையா, 3 நோடு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நோடுன்றது x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்கோம். இதை டினோட் பண்ணும்போது யூ ஷுட் ரிமெம்பர், ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் டினோட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 கேஸில் நம்மளுடைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸுன்றது ஒரு xyன்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்டில் ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் வரலாம். இதுதான் கேஸ் 1. வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு டேக் டெம்பரேச்சர் அஸ் அ வேரியபிள். ஸோ அப்போ x1 y1 கொடுத்து அங்கே ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, x2 y2 கொடுத்து இங்கே ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, x3 y3 கொடுத்து T3 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ xy அப்படின்னா ஸோ அந்த இடத்துல டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த டைப் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூ ஷுட் ரிமெம்பர் ஸோ சேஃப் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலாஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. ஸோ லேட்டர் ஆன் வீடியோஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் சேஃப் ஃபங்க்ஷன், ஹவு டு டிரைவ். ஸோ இப்போ நான் டேரெக்டாக எப்படி இதோட ஆன்சர் இருக்கும் நான் சொல்கிறேன். T of x, y equal to n1 t1 n2 t2 n3 t3 அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சேஃப் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். இதில் எதெல்லாம் அன்னோன் ஃபேக்டர் அப்படின்னா, n1 n2 n3 வந்து நமக்கு தெரியாது, t1 t2 t3 வந்து நம்ம கொஸ்டின்லேயே இருக்கும். x1ன்றது xy அப்படின்றது பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டெம்பரேச்சர். ஸோ அப்போ n1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ n1 அப்படின்றது ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a1 by a, ஸோ n2ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் a2 by a, ஸோ n3 அப்படின்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் a3 by a. இந்த 3 ஃபார்முலா தான் நமக்கு ஃபைண்ட் n1 n2 n3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ். ஓகேவா. ஸோ இதில் a1 a2 a3 அண்ட் ஏன்றது அன்னோன். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஹியர் திஸ் இஸ் ஃபார் த ஏரியா ஃபார்முலா, சரிங்களா. ஸோ ஏரியான்றது திஸ் இஸ் த ட்ரையாங்குலர் எலமெண்ட், எவ்ரிபடி நோ. ஸோ ட்ரையாங்குலருக்கு நமக்கு ஏரியா ஃபார்முலான்றது ½ into bh அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் த பேஸ் b, திஸ் இஸ் ஃபார் த ஹைட் h. ஸோ இந்த இடத்துல நமக்கு x1 y1 x2 y2 x3 y3 கோஆர்டினேட்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால ஸோ வி கேன் ப்ரிஃபர் ஸோ ஏரியான்றது இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா ஸோ வித்தவுட் கன்ஃபியூஷன் வி கேன் சால்வ் த ப்ராப்ளம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஸோ ஐம் கோயிங் டு சால்வ் ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ a1 எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அடுத்து a2 எப்படி கண்டுபிடிக்கிறது, a3 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம ஈஸியாக வந்து ஸோ ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இது எதையுமே நம்ம வந்து ஒரு பைகாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஐ வில் கிவ் சிம்பிள் டெக்னிக், யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் everything. Okay, so whenever discuss about 1, so 1ன்ற பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ ஹியர் திஸ் இஸ் த 1 பாயிண்ட், இதோட ஆப்போசிட் கோஆர்டினேட்டை பார்த்தீங்கன்னா 2 and 3. ஓகே, இந்த 2 and 3 அப்படின்றது தான் இதோட ஆப்போசிட் கோஆர்டினேட். அப்போ whenever consider the 1, so you can write xy 2 and 3 வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை எழுதிடலாம், x2 y2 and x3 y3. நெக்ஸ்ட்டு whenever consider about second point a2 கண்டுபிடிக்கும் போது இதோட ஆப்போசிட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 3. ஸோ 1 3 அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஸோ யூ கெஸ், ஸோ வாட் ஐம் கோயிங் டு சே, ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ யூ கேன் சே 3 and 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x3 y3 and x1 y1. ஸோ whenever discuss about 3, so I am going to take x1 y1 and x2 y2. So this is the very fundamental thing. Definitely you can easily remember these points. ஓகே, ஸோ இதை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் n1 n2 n3 இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதை a1 by a, a2 by a, a3 by a ஸோ வேல்யூ போட்டதுக்கப்புறம் ஸோ யூ வில் கெட் n1 n2 n3 வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் சப்ஸ்டியூட் த சேஃப் ஃபங்க்ஷன், ஃபைனலி யூ வில் பி கெட் த டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது தான் நம்மளுடைய கேஸ் 1ல் பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படின்றது தான் மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நம்மளுடைய செகண்ட் கேஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ தே வில் கிவ் த டெம்பரேச்சர் ரீஜியன். ஸோ டெம்பரேச்சர் ரீஜியன் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ திஸ் இஸ் ஃபார் த 50 degree Celsius. ஸோ இந்த ரீஜியன் தான்
நம்மளுடைய 50 டிகிரி செல்சியஸ் ரீஜியனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 50 டிகிரி செல்சியஸில் இந்த 2 பாயிண்ட் இந்த இடத்த கிராஸ் ஆகக்கூடிய XA YA XB YB கண்டுபிடிக்கிற மாதிரி வரக்கூடிய கேஸ் தான் செகண்ட் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃபார் ஸோ 45 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நோடில் 45 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ செகண்ட் நோடில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 49 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ தேர்ட் நோடில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் 50 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரீஜியன் எங்கே அக்கறை ஆகும்னா, ஸோ 45 to 45 ரீஜியன் 49 ரீஜியனில் அக்கறை ஆகாது. கண்டிப்பாக 45 to 60ல் அக்கறை ஆகும். இன்னொன்று 49 to 60ல் அக்கறை ஆகும். ஸோ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இந்த 2 இடத்துல தான் கிடைக்கும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு செகண்ட் கேஸோட ரூல். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அகைன் யூ ஷுட் ரிமெம்பர், ஸோ நமக்கு ஜாமெட்ரிக்கல் ரூல் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஜாமெட்ரிக்கல் ரூலை வச்சு தான் நம்ம வந்து இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜாமெட்ரிக்கல் ரூல் அப்படின்றது என்னென்னா, ஸோ ஹியர் ஸோ I'm going to discuss about so the XA YA point. So this is the geometrical rule. So here this is the first I'm going to take XB YB point. So XB minus so X2 divided by X3 minus X2 is equal to temperature at the particular region minus T2 divided by T3 minus T2. Okay, this is the first way you can find out the XB value. Okay, this is the unknown XB. So all the values known in the given data. Okay, given data, so we can take all the values from the given data. X2 we know, T2 T3 T2 X3 X2, all the values we know. Okay, so next I'm going to follow the same steps for finding the YB value. Okay, so here I'm going to follow the same step. So YB means the second formula. So YB minus Y2 so divided by Y3 minus Y2 is equal to temperature at the particular point minus T2 divided by T3 minus T2. The same way I am going to find out the XA YA. So again you should remember, this is for the anti-clockwise direction. First we took 2 3, next I am going to take 3 1. So that geometrical rule, so XA minus X3 divided by X1 minus X3 is equal to, so temperature at the particular point minus T3 divided by T1 minus T3. Okay, the same way I'm going to reflect in the Y. So here YA is the unknown value. So I'm going to apply for the geometrical rule. YA minus Y3, Y1 minus Y3 is equal to temperature at the particular point T minus T3 divided by T1 minus T3. From the relation you can find out the unknown value XB YB XA YA. Okay, this is the second case. So we have discussed till now so 2 cases. First cases they will give the particular point. The particular point we want to find out the temperature. The second case they will give the temperature region. In that particular temperature region we want to find out so particular point. Okay, so this is the simplest way to find out the scalar variable problems. Okay, so thank you. So kindly subscribe for getting so new updates. Thank you very much.